ஸோ என்னோட பேர் சரண் ராஜ். ஸோ நான் வந்து பைக் வெப்சைட் பண்ணேன். ஆக்சுவலாக 45 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எனக்கு பிடிச்சது வந்து நான் பைக் எடுத்துருக்கேன். ஸோ பைக் ப்ரைஸ் இருக்கனால நான் இது பண்ணேன். ஸோ இது ஸ்டார்டிங் தான் இதுதான் கொஞ்சம் சின்சியராக பண்ணது. ஸோ இதில் நான் கொஞ்சம் ஃபுல்லாக சின்சியராக பண்ணணும்னு தெரியல. லாஸ்ட் கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் டிசைனிங் வைஸ் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூட நேர்கால் வந்து அதே கான்செப்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நேர்கால் புக் ஸ்டாப்ல யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னா அந்த ஃபிளெக்ஸ் இன்னும் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த ப்ராஜெக்டை நான் அதை ஃபேஸ் பண்ணல. பட் இன்னொரு ப்ராஜெக்ட்ல நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னா சென்ட்ரா வரணும். ஜுவல்லரி ஒரு வெப்சைட்ல இருக்கும். ஸோ இதுல ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஆனா அதுல வந்துட்டு சென்ட்ரா வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுலாம் ஃபிளெக்ஸ் ப்ரோ வந்து அது ரெண்டுத்தையுமே எடுத்து விட்டு 0-1 இருக்கணும். ஸோ ரெண்டுத்துமே எடுத்து விட்டீங்கன்னா மேக்ஸிமம் இது சென்டரா வரும். ஸோ இதுல தான் அந்த கான்செப்ட் இல்லை. ஆனா இது வந்து இது வந்து நீக்கான் ட்ரை பண்ணேன். ஸோ இன்னும் கிடைக்கல. இமேஜா வச்சுட்டேன். அந்த நேவ் கார்டு வந்து எப்படி போகலாம் எல்லாரும் பண்ணாங்க. நான் சைட் பொசிஷன் இது வந்து பொசிஷன் அடிச்சுதான் வச்சேன். இது எல்லாருக்கும் தெரியும் ஜிஃப் தான் இது. ஸோ இது ஜிஃப் எடுத்து இமேஜ் டேக்ல போட்டேன். இது நான் ஜிஃபா தான் எடுத்தேன். பட் எனக்கு வந்து கரெக்டா இல்லை. நான் ஜிஃப் எடுத்து பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணி அது வந்து இமேஜ் டேக்ல போட்டேன். பட் எனக்கு அது கரெக்டா வரல. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அது வந்து எனக்கு கூட லைப்ரரி இருக்கான். ஸோ இந்த ஒரு அனிமேஷனுக்கு லைப்ரரி தனியா இருக்கு. லைக் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ணாதான் இது ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஸ்க்ரோல் அனிமேஷன் டைம் லைன் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது வரைஞ்சு கீழே வந்து மேல. ஸோ இதுவுமே இமேஜஸ் தான். எல்லாமே வந்து இதுவுமே இமேஜஸ் தான். இதுல வந்து என்ன ஒரு இஷ்யூ நான் இது ஃபேஸ் பண்ணது என்னன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருந்தாங்க. ஃபுல் பிளாக்கா இருக்கும். இது ஆக்சுவலா இந்த ஒயிட் கலர் வந்து பிளாக்கா இருந்துச்சு எனக்கு இமேஜ். நான் அது மறுபடியும் அது ஆக்சுவலா இது வந்து பிளாக் கலர்ல இருந்துச்சு இமேஜ். அண்ட் தென் சைஸுமே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி அண்ட் தென் ஒயிட்டா கொடுத்துருந்தாங்க. பட் அதை எடுத்து சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதுவுமே இமேஜ் தான். இது வந்து எல்லாரும் ஒரு டிப் அண்ட் தென் இது ஒரு டிப். ஸோ இது ஒரு டிப். இதெல்லாம் இமேஜ் ஆகு. முக்கியமான விஷயம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஃபேஸ் பண்ணது என்னன்னா இந்த இமேஜ் வைக்கும் போது டைரக்டா வந்து இமேஜ்ல வந்து சைசஸ் வித் ஹைட் வந்து பிக்சர்ல கொடுத்துருக்கீங்க. பட் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ணதுல அந்த மாதிரி கொடுத்தா ப்ராப்ளம் வருது. ரெஸ்பான்சிபிளா அதுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இமேஜ் டேக் அவுட்ல வந்து ஒரு டிவ் கொடுத்துட்டு அந்த டிவ்க்கு வந்து பிக்சர் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டா வரும். இது இமேஜ் எப்பவுமே வந்து ஓவரால் நம்ம வந்து 100% வித்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த இது டிவே எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த வீட்டா இருக்கு பட்டன் இது அந்த ஃபிளெக்ஸ் டேக் யூஸ் பண்ணி அதே தான் பண்ணது. இது வந்து ஆனா புக் ஸ்டார்ட்ல எடுத்தது. ஸோ இது ஜேஎஸ்பி இருக்கும். அதுல புக் ஸ்டார்ட்ல தான் எடுத்தது. ஸோ இதுல அந்த நேம் என்னன்னா கரோசில் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. ஸ்லைடர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இது கரோசில் யூஸ் பண்ணி பண்ணது. இதுவுமே ஜிஃப் தான். இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த இதுல வந்து ஸ்க்ரால் அனிமேஷன் வரல. ஸோ நான் வந்து ஹெல்ப் கேட்டது வந்து ஸ்க்ரீன் கிட்ட தான். ஸோ அவர் தான் ஹெல்ப் பண்ணது. ஸ்க்ரீன் வந்து 50 to 70% எப்படின்னு ஹெல்ப் பண்ணாரு தெரியல. நான் வந்து ட்ரை பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கேன். 50% வரும்போது 50 or 70 எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா இந்த ஸ்க்ரீனுக்கு 70% வரும்போது இது மேல வருது. ஸோ இது கரெக்டான டிசைனிங் வைஸ். பட் அது ட்ரை பண்ணி அவர் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு நான் இதை திரும்ப பார்க்கணும்.
அண்ட் தென் இதுல இன்னொன்று ஃபேஸ் பண்ணது என்னன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் தென் ஃப்ரண்ட் வர இமேஜஸ், இது ரெண்டு தான் ரொம்ப டஃபா இருந்தது. இது பொசிஷன், ஐ மீன் பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு பொசிஷன் அண்ட் தென் சைஸ் கொடுத்து இதை பின்னாடி வச்சுட்டு வச்சவங்களுமே இந்த இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணி பண்ணது. அந்த அப்படி பண்ணாமே எனக்கு கண்டென்ட் எல்லாம் வந்து நல்லா ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிருந்தேன்னா தனியா ஒரு டிப்பை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கலரை கொடுத்து அது மேல வச்சனாலதான் இது இந்த மாதிரி தெரிஞ்சது. ஐ மீன் ஒரு மாதிரி லைக் ஒயிட் ஷேட்ல இருக்குங்களா, ஸோ அது அந்த ஷேட்ல வரணும்னா இது ஆக்சுவலா இமேஜ் கிளியரா இருக்கும். இந்த இமேஜ் வந்து இந்த 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 மாதிரி ஒரு பைக்கோட பேக் ஃபேஸ் தான். ஸோ இது வந்து கிளியரா தான் இருக்கும். அது பேக்ரவுண்ட் பொசிஷன் அண்ட் தென் பேக்ரவுண்ட் சைஸ் கொடுத்து தள்ளி வச்சு அண்ட் தென் அதுக்கு மேல ஒரு லைட் நீ வச்சு கலர் வச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப இதுலயே டஃபா இருந்தது. இது எல்லாமே இமேஜஸ் தான் நான் வச்சது. இதுவும் இமேஜ் தான். இது ஆக்சுவலா பிளிப்கார்ட் கேட்டிருந்தோம் சார் கிட்ட, பட் நான் வேணாம் விட்டாரு. ஸோ இமேஜஸ் வச்சிட்டோம் அண்ட் தென் இது ரெண்டு டிப் அதே தான். இதுவும் இமேஜ், இதுவுமே வந்துட்டு இமேஜ் தான். லைக் இந்த இமேஜ் இந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு அதுவுமே. இதுல எப்படி ஷேட்னா இன்னும் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களே டிசைனிங் கீழே ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒயிட், இந்த கலர் வந்து ஆக்சுவலா இந்த ஒயிட்ல இது வரும். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து செப்பரேட்டா கொடுத்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதனால இந்த கிரே, ஐ மீன் ஒரு மாதிரி கிரேஷ் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ஐ மீன் கீழேயும் அதேதான், இதுவும் அதேதான். அந்த இமேஜஸ்க்கு போய் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலர்ல தான் இருக்குது. லாஸ்டா வச்சு செஞ்சவன் பிளிப்கார்ட் ஜென்ரேட்ல தான் இது ஆக்சுவலா பண்ணது. பட் சைஸ் வந்து அதுல பெர்சன்டேஜ்ல கொடுத்தான். ஸோ பெர்சன்டேஜ் எடுத்து 10 பிக்சல்ல மாத்தி அந்த பிக்சலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த இந்த கிளிப்பாத்துக்கு இந்த இமேஜ் உதாரணத்துக்கும் இது வந்து இமேஜ் கிடையாது, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். இது ஒரு டெக்ஸ்ட் தான். இது கிளிப்பாத்து. இதுலதான் இந்த செக்ஷன் தான் ரொம்ப டிலே ஆச்சு, ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது ஆக்சுவலா பினிஷ் பண்ணல. இதுல சென்டரா ஒரு இது வரணும், அது பண்ணல. அது ட்ரை பண்ணோம், ரெண்டு வீடியோ ஹெல்ப் கேட்டு ட்ரை பண்ணோம் ரெண்டு பேரும். பட் ஆனா அது பொசிஷன் அடிச்சு வைக்கும் போது அனிமேஷன்ல வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. லைக் இங்க இருந்து இந்த பக்கம் வரணும், இங்க இருந்து இந்த பக்கம் வரணும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா எனக்கு இங்க ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா இந்த பொசிஷன் அடிச்சு வைக்கிறது இதுவும் சேர்ந்து இது கூட வரணும். பட் நான் ஓவராலா டிம்ல ட்ரை பண்ணோம், பட் ஆனா அது கரெக்டா வரல. ஸோ அதனால இப்போதைக்கு இப்படியே வச்சிருக்கேன். சரி, ஏன்னா அது வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். இது இந்த செக்ஷன் நான் ஆக்சுவலா பண்ணவே இல்லை, இது டிசைன் தான். இது வந்து இது தள்ளிட்டு இப்படி வரணும். அது நான் இது பண்ணல, நான் வேணா ட்ரை பண்ணிட்டு நான் திரும்ப சப்மிட் பண்றேன். 3 ப்ராஜெக்ட்ன்றனால ஒன்றுக்குள்ளே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்ட்டு நான் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் ஃபுல்லா பண்ணிட்டேன். இது ஒரு